இந்த மழைக்காலம் வந்தாலே காலையில் எந்திரிக்கும்போது லேசாக ஒரு தூறலை கண்ணில் பார்த்துட்டா போதும். போடுறா நியூஸுன்னு சொல்லி காலையிலே எல்லாரும் குடும்பமாக உட்காந்து நியூஸ் பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஸ்கூல் இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் எந்திரிச்சேன். என்ன தான் நியூஸில் லீவுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாலும் பசங்க ஸ்கூல்லேருந்து ஒரு மெசேஜ் வர வரைக்கும் யோசனையாகவே தான் இருக்கும். ஃபைனலாக லீவுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, லஞ்ச் வேலையெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சுட சுட இடியாப்பமும் கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப்பராக ஒரு குருமா மட்டும் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டேன். ஸ்கூல் ஒர்க்கிங்காக இருந்தாலும் லீவாக இருந்தாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு லீவுனா அப்படி ஒரு ஆனந்தம் அப்படின்னு யோசிச்சா 7 மணிக்கெல்லாம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஓடி ஓடி ரெடி பண்ணி முடிக்கணும். லீவாக இருந்தால் ஒரு 9 o'clock வரையும் கிரேஸ் டைம் கிடைக்கும். அவ்வளோதானே தவிர வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. லஞ்ச் பிரேக்கில் வீட்டுக்கு வரும்போது சுட சுட சாம்பார் சாதம் பண்ணிக்கலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஷாப் ஓப்பன் பண்ண கிளம்பியாச்சு. டாட்டா.